76வது குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்ற வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறந்து விளங்கிய காவல்துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர்கள், டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்று வருகின்றனர். மேலும் தற்போது பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பேரணி நடைபெற்றது. அதேபோன்று பல்வேறு வாகன அலங்கார வண்டிகளின் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர். அதேபோன்று பல்வேறு கலை நிகழ்ச்சி கலந்து கொண்ட பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இதற்கான ஏற்பாடுகளை செய்த காவல்துறை பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது.